அண்ணாமலை பெயரை சொன்னாலே தொண்டர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம். பிரச்சாரத்துக்கு துரத்தும் அதிமுக வேட்பாளர்கள். டெல்லிக்கு போன பின்னணி ரிப்போர்ட். யூட்டன் போட்ட மோடி, அமித்ஷா. அண்ணாமலையை வைத்து தேசிய பாஜக போடும் 2 மெகா கணக்கு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாதது குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. ஆனால் பாஜகவின் தேசிய தலைவரான நிதின் நவீன் அது குறித்து கூறும்போது, அண்ணாமலைக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதிலேயே விருப்பமில்லை, அதனால்தான் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு கூறியுள்ளோம். ஆனால் அண்ணாமலைக்கு சீட் கொடுக்காமல் பாஜக புறக்கணித்து விட்டது போலவும், அவர் விரும்பிய தொகுதி கிடைக்காததால் தான் போட்டியிடவில்லை என்பது போன்றும் ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் உண்மை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதிலும் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தமிழக பாஜகவின் ஒரு முக்கிய முகமாகவே அண்ணாமலையை பார்க்கிறார்கள். குறிப்பாக மோடி, அமித்ஷா போன்றவர்கள் தமிழகத்தில் பாஜக நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது அந்த மேடைகளில் அண்ணாமலையின் பெயரை உச்சரிக்கும் போது கூடியிருக்கும் பாஜக தொண்டர்கள் பெரிய அளவில் ஆரவாரம் செய்கிறார்கள். அவர் பேச தொடங்குவதிலிருந்து பேசி முடிக்கும் வரை கைத்தட்டி கொண்டே இருக்கிறார்கள். இதுபோன்ற விஷயங்களை நேரடியாகவே பார்க்கும் டெல்லி மேலிட தலைவர்களுக்கு அண்ணாமலைக்கு தமிழக மக்கள் மத்தியில் தனிப்பட்ட முறையில் ஒரு வரவேற்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தமிழக பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமித்துள்ள அமித்ஷா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலையை தலைவராக கொண்டு வர திட்டமிட்டு வருவதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்றால், 2029 லோக்சபா தேர்தல் என்பது மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டிலிருந்து 15 தொகுதிகள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி 15 தொகுதிகள் வேண்டும் என்றால் இங்கு இன்னும் அதிரடியான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்கு அண்ணாமலை அவசியம் தேவை என்று நினைக்கும் மோடியும் அமித்ஷாவும் வெகு விரைவிலேயே அண்ணாமலையை மீண்டும் பாஜகவின் மாநில தலைவராக்கி விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அடுத்து நடைபெறும் 2031 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அண்ணாமலையை நிறுத்த திட்டமிட்டுள்ளார்களாம். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலையை டெல்லி மேலிடம் ஒரு முக்கிய தலைவராக நினைக்கிறார்கள். அதனால்தான் தற்போது தமிழக பாஜகவில் எத்தனையோ சீனியர்கள் இருந்த போதும் அண்ணாமலையை தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வைத்தார்கள். காரணம், அவருக்கென்று ஒரு பெரிய தொண்டர் படை உள்ளது. அண்ணாமலை தங்கள் தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்தால்தான் பாஜகவினரின் முழுமையான ஓட்டுகள் தங்களுக்கு கிடைக்கும் என்று அதிமுக வேட்பாளர்கள் கூட நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களை கடந்து அண்ணாமலைக்கென்று ஒரு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு உள்ளது. அதனால்தான் கோவை தொடங்கி தமிழ்நாடு முழுக்க போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களும் தங்கள் தொகுதிக்கு கண்டிப்பாக அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவரை துரத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழக பாஜகவை பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் அண்ணாமலை. அதனால் கூடிய சீக்கிரமே அவரை மீண்டும் மாநில தலைவராக்கி 2031 தமிழக பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை களத்தில் இறக்கி விடுவார்கள் என்கிற தகவல்களும் தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்த செய்தி. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல முஸ்லிம்களை மட்டும் அனுமதிப்பதா? வழக்கு தொடுத்தவர்களுக்கு 50,000 அபராதம் போட்ட நீதிபதி. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்ட நிலையில் அதை தமிழக அரசு தடுத்து நிறுத்தியது. இதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் 5 பேர் கொண்ட குழுவை மலை உச்சிக்கு அனுப்பி தீபத்தூணில் தீபம் ஏற்ற மீண்டும் GR சுவாமிநாதன் உத்தரவிட்ட நிலையில் அதை எதிர்த்தும் தமிழக அரசு மதுரை மாவட்ட கலெக்டர், கமிஷனர் மூலம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இப்படி இந்த தீபத்தூண் விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றம் மலைக்கு இந்துக்கள் யாரும் செல்லக்கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ரம்ஜான் தினத்தன்று சிக்கந்தர் தர்காவுக்கு முஸ்லிம்கள் தொழுகை நடத்த அனுமதிக்கப்பட்டார்கள். இதன் காரணமாக இந்துக்களுக்கு ஒரு நியாயம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயமா என்று முருக பக்தர்கள் பொங்கி எழுந்தார்கள். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மீது இஸ்லாமியர்கள் செல்வதற்கு அனுமதி கொடுத்த மதுரை மாவட்ட கலெக்டர், கமிஷனர், தொல்லியல் துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து தர்ம பரிஷத் மேலாண்மை அறங்காவலர் ரமேஷ் என்பவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்துள்ளது. ஆனால் இப்படி இந்த ஒரு வழக்கை மட்டும் மாறி மாறி விசாரித்துக் கொண்டிருந்தால் மற்ற வழக்குகளை நாங்கள் எப்போது விசாரணை நடத்துவது என்று அவர்கள் அதற்கு எதிராக தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமின்றி இந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு மனுதாரருக்கு 50,000 ரூபாய் அபதாரம் விதித்துள்ளார்கள்.
குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோவில் சம்பந்தப்பட்ட பல வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்று மீண்டும் மீண்டும் மனுக்கள் தாக்கல் செய்து தங்கள் பெயர் ஊடகங்களில் வர வேண்டும் என்பதற்காகவே மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள நீதிபதிகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு சொல்லப்படும் வரை திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக எந்த புதிய மனுக்களையும் தாக்கல் செய்யக்கூடாது என்றும் உத்தரவு போட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி. திமுகவிடம் விலை போன செல்வ பெருந்தகை, கோடிகள் கைமாறிய விவகாரம். தலைவர் பதவியிலிருந்தே தூக்கி எறியும் ராகுல் காந்தி. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தபோது காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று கேட்டு ஸ்டாலினை அலறவிட்டார்கள். ஆனால் திமுகவினரோ குறித்த நேரத்தில் தொகுதி பங்கீடு நடத்தாமல் கடைசி வரை திட்டமிட்டு இழுத்தடித்து வந்தார்கள். இது ராகுல் காந்திக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் தான் அவரது தூண்டுதலின் பெயரில் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்ட பலரும் முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு சென்றுவிடும் சூழல் உருவானது. அப்படி சென்றால் கண்டிப்பாக நாம் தோற்று விடுவோம் என்பதை தெரிந்து கொண்ட ஸ்டாலின் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் ஒரு ரகசிய டீல் போட்டுள்ளார். அதாவது, இந்த தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தால் இத்தனை கோடி தரப்படும் என்ற டீல் போட்டுள்ளார். அதனால் விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு உள்ளது என்பதே தெரியாத நிலையில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், திமுக கூட்டணியில் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்று மல்லிகார்ஜுன கார்கேவிடம் சொல்லி ராகுல் காந்தி வெளிநாட்டில் இருந்த நேரம் பார்த்து அவரிடத்தில் கூட இது குறித்து சொல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டார். அதையடுத்து ராகுல் காந்தி வந்து கேட்டபோது விஜய் கட்சிக்கு இன்னும் எத்தனை சதவீதம் ஓட்டுகள் இருக்கிறது என்பதை தெரியாத நிலையில் நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்றும் அவரை அமைதிப்படுத்திவிட்டாராம் செல்வ பெருந்தகை. என்றாலும் இதன் பின்னணியில் பல கோடிகள் கைமாறி இருக்கிறது. இந்த சீக்ரெட் வெளியில் கசிந்து விட்டதால் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாவேகா விஜய் கூட உண்மையான காங்கிரஸ்காரர்கள் நம்முடன் இருக்கிறார்கள், திமுகவிடம் பணத்துக்கு விலை போனவர்கள் தான் நம்முடன் இல்லை என்று செல்வ பெருந்தகையை அட்டாக் செய்தார். அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் டீல் போட்டுதான் இந்த முறை காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு ஸ்டாலின் இழுத்து வைத்திருக்கிறார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. என்றாலும் இதில் ராகுல் காந்திக்கு கூட உடன்பாடு இல்லையாம். அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. முக்கியமாக விஜயை பொறுத்தவரை கேரளா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலும் ரசிகர்கள் பலம் இருப்பதால் அவருடன் கூட்டணி வைத்தால் காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கும் என்று கருதுகிறாராம் ராகுல் காந்தி. அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது உறுதியாகிவிட்டது. அதேபோல் செல்வ பெருந்தகையின் தலைவர் பதவிக்கும் விரைவில் வேட்டு வைக்கப் போகிறாராம் ராகுல் காந்தி. திட்டமிட்டே ஜனநாயகன் படத்தை கசியவிட்ட விஜய். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு முன்பு வெளியிட்டு தனது பிரச்சார படமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் சென்சார் போர்டு அந்த படத்தில் சில மாறுபட்ட குறியீடுகள் இடம்பெற்றுள்ளது. அதனால் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்க முடியாது என்று சொல்லி மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சொன்னார்கள். ஆனால் விஜய் தரப்பு அதற்கு மறுப்பு தெரிவித்து நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். இதனால் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்று அந்த படம் வெளியாவதில் தாமதம் அதிகரிக்க தொடங்கியது. ஆனால் தற்போது மீண்டும் ஜனநாயகன் படம் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நேரம் என்பதால் இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்காமல் நிறுத்தி வைத்துள்ளார்கள். இப்படியான நிலையில நேற்று இந்த படத்தின் 5 நிமிட காட்சிகள் இணையத்தில் வெளியாகிவிட்டதாக படக்குழு அறிவித்த நிலையில் இன்று மொத்த படமே இணையத்தில் வெளியாகி இருப்பதாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பா விஜயை பொறுத்தவரை இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வெளியானால் மட்டுமே தனக்கு சரியான மைலேஜ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாராம். தேர்தலுக்கு பிறகு வெளியாகி அவருக்கு எந்த பயனும் இல்லை. அதனால்தான் தற்போது திட்டமிட்டே ஜனநாயகன் படத்தின் முக்கிய காட்சிகளை இணையத்தில் அவர் கசிவிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பா தற்போது வெளியாகியிருக்கும் இந்த ஜனநாயகன் படக்காட்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளும் அரசியல் மேடைகளை விட காரசாரமாக இருப்பதாக கூறுகிறார்கள். அதோடு டிவிக்கே பச்சை குத்தி இருக்கிறார் விஜய். இதில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மாறப்போவதால் இது அவருக்கு அரசியல் ரீதியாக பெரிய மைலேஜை கொடுக்கும் என்பதே அனைவரது கருத்தாகவும் உள்ளது.